சென்னை கொடுங்கையூர் அருகே சுமை தூக்கும் தொழிலாளர் சங்க அலுவலகத்தை தீயிட்டு கொளுத்திய போதை இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கொடுங்கையூர் சின்னானிமடம் பகுதியில் சுமை தூக்கும் தொழிலாளர் சங்க அலுவலகம் இயங்கி வருகிறது. சுமார் 40 வருடங்களாக இயங்கி வரும் இந்த சங்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற இளைஞர் மதுபோதையில் சங்க அலுவலகத்தை தீயிட்டு கொளுத்தியுள்ளார். இதையறிந்த சங்க நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் இணைந்து தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர். இதுகுறித்து தொழிலாளர் சங்கம் சார்பில் கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் அந்த இளைஞரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். குன்னூர் அருகே குடியிருப்பு பகுதியில் புகுந்த சிறுத்தையின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் குடியிருப்பு பகுதிகளில் அண்மை காலமாக வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் குன்னூர் அருகே ஜெகதலா கிடங்கு பகுதி குடியிருப்புக்குள் சிறுத்தை ஒன்று உலா வந்துள்ளது. இதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் குடியிருப்புக்குள் உலா வரும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வந்து செல்கின்றனர். பக்தர்கள் வருகை அதிகரிப்பு காரணமாக 30 நாட்களில் உண்டியல்கள் நிரம்பின. இதையடுத்து உண்டியல்கள் திறக்கப்பட்டு மலைக்கோயில் மண்டபத்தில் வைத்து எண்ணப்பட்டது. இதில் ரொக்கமாக 2,78,10,1835 ரூபாய் வருவாயாக கிடைத்துள்ளது. மேலும் தங்கம் 953 கிராமும், வெள்ளி 20,575 கிராமும், பல்வேறு வெளிநாடுகளின் 2085 கரன்சி நோட்டுகளும் வருவாயாக கிடைத்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே ராட்சத பேனர் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில தினங்களாக காற்றின் வேகம் அதிகரித்து வரும் நிலையில் ராட்சத பேனர் கிழிந்து தொங்குகிறது. விபத்து ஏற்படும் முன்பு பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் உள்ள ராட்சத பேனரை அகற்ற வேண்டும் என்று பேரூராட்சி நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தாமரைப்பாக்கத்தில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் பாதையில் நிறுத்தப்பட்டுள்ளதால் கழிவுநீர் சாலையில் தேங்கி நிற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் தபால் தெரு பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் தாமரைப்பாக்கத்திலிருந்து திருநின்றவூர் செல்லும் பிரதான சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த சாலைக்கு இருபுறம் மழைநீர் செல்ல வடிகால் கால்வாய் அமைக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தபால் தெரு நுழைவு வாயில் வரை கால்வாய் பணிகள் செய்யப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள கடைகள் மற்றும் வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் இந்த கால்வாயில் பாய்ந்து தபால் தெரு பகுதியில் கால்வாய் இணைக்கப்படாத காரணத்தினால் மழைநீருடன் கழிவுநீர் சேர்ந்து தெரு பகுதியில் வெளியேறி சாலையில் தேங்கி நிற்கிறது. இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் கால்வாய் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.